தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். லைவ் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னு வைங்களேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த ஆட்சி தொடங்கப்பட்டதுலேருந்து இந்த லைவ் மட்டும், இந்த நேரலை மட்டும், இந்த சட்டசபையிலேருந்து ஒளிபரப்பு மக்கள் மத்தியில் நேரடியான அந்த ஒளிபரப்பு இல்லைன்னு வைங்களேன். உண்மையில சொல்கிறேன், பலருடைய மண்டை பொளந்திருக்கும். பலருடைய சட்டம் வந்து இரத்த கரையாக தான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இத்தனை நாட்கள் இந்த ஆட்சி தொடங்கி டிவிக்கு ஆட்சி வந்து அமைஞ்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 100 நாட்களில் பல சண்டைகள் வந்துச்சு. பல சண்டைகள்லாம் எப்படின்னா வெளிநடப்பு பண்ணுவாங்க, கதறுவாங்க, எல்லாமே வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ட்ரிகர் பாயிண்ட் வந்து முத்திடுச்சு. உண்மையில சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஒருத்தருடைய பொருளாதாரத்தில் கை வச்சா உண்மையிலே வந்து ஒட்டுமொத்தமாக உடஞ்சு விழுந்துருவாங்க. ஆனால் ஒரு கட்சியோட பொருளாதாரத்தில் கை வச்சா, ஒரு கட்சியோட ஒட்டுமொத்த விஷயத்தை வெளியே வந்து போட்டு உடைச்சா, சட்டசபையில் போட்டு உடைச்சா, அந்த கட்சியை வந்து ஒரு 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 அதோட அடிப்படை தன்மையை நேரலை போட்டு பொளந்தா, மக்கள் மத்தியில் அதோட ஒட்டுமொத்த விஷயத்தையும் வந்து ரிவீல் பண்ணிட்டா என்ன ஆகும்? அந்த கட்சியில் அடுத்து நீடிக்க முடியுமா? முடியாது. அந்த கட்சியில் அடுத்து எவால் ஆகி வர முடியுமா? முடியாது. என்ன தான் சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, சட்டசபையில் எங்களை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, லைவ் போட்டு போயிட்டுருக்கு, நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறேன்னு சொன்னாலும் அங்கே லைவ் எடுத்து அங்கே வந்து ரீல்ஸ் கட் பண்ணி அங்கே பரப்பிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து பெரிய அசிங்கமாக போகுதுன்னு சொல்லிட்டு என்ன தான் சொன்னாலும் சரி, அந்த கட்சியில் திருப்பி வந்து எழும்பி வர முடியாது, எவால் ஆகி வர முடியாது. இன்னைக்கு என்ன நடந்துருச்சு தெரியுமா? நேற்றுக்கு பறந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், அந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும் தமிழக அரசாங்கம் கைவிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நேற்றுலேருந்து ட்ரிகர் பாயிண்ட் ஏறிடுச்சு. இன்றைக்கெல்லாம் பூண்டி கலைவாணன்னு சொல்லிட்டு திமுகவுடைய இந்நாள் எம்எல்ஏவும் வந்து ஒரு பழம்பெரும் தலைவரும் கூட சண்டைக்கு அடிக்க பாஞ்சிட்டார். ப்ரெஷர் ஏறிடுச்சு. அது என்ன தெரியுமா? பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் கிட்டத்தட்ட 2022 வருஷம் ஆகஸ்ட் மாதம் பரந்தூர் வந்து ஏர்போர்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 5746 ஏக்கர்ஸ், கிட்டத்தட்ட 5700 ஏக்கர்ஸை வந்து கையகப்படுத்துகிறோம். அதில் வந்து 13 கிராமங்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 13 கிராமங்கள், அந்த 13 கிராமத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 5746 ஏக்கர்ஸ், அதில் விவசாய நிலங்கள் உட்பட இந்த ஒட்டுமொத்த இடங்களை நாங்கள் கையகப்படுத்துகிறோம்ப்பா. கையகப்படுத்துறதுக்காக நாங்கள் வந்து இடத்த வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் பரந்தூர் விமான நிலையம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் தான் கிராமங்கள் கம்மியாக இருக்குது, மக்கள் தொகை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஐடென்டிஃபை பண்ணதுலேருந்து ஒட்டுமொத்த திமுக எம்எல்ஏக்களும், இந்நாள் எம்எல்ஏக்களும், முன்னாள் மந்திரிகளும், திமுக குடும்பமும் பணத்தை கொண்டு போய் முடக்கினாங்க, பணத்தை கொண்டு போய் போட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஆட்சியின் காரணத்தில் திருப்பி நம்ம தான் வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அப்போ எல்லாம் விஜய் அவர்கள்லாம் கட்சியை தொடங்கலை. 2022 அவர் கட்சி, டிவிக்கு என்ன கட்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ கட்சி எதுவும் தொடங்கலை. ஸோ இவங்களுக்கு என்னென்னா அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்குது. ஸோ இனிமேல் திருப்பி நம்ம தான் ஆட்சியில் வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பியும் பரந்தூர் விமான நிலையம் தான் நம்ம தான் கொண்டு வர போகிறோம். ஸோ ஒட்டுமொத்த லாபமும் நம்மளுக்கு தான். பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரது மூலமாக வளர்ச்சியின் திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி, அது ஒரு வளர்ச்சி தான், ஆனால் இருந்தாலும் மக்களை ஏமாற்றி விவசாயிகளோட வயத்தை அடித்து இந்த பக்கம் பெருவாரியான பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு வகுத்தாங்க. என்னாச்சு தெரியுமா? 2022 வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அடிகளை போட்டாங்க. 5746 ஏக்கர்ஸை கையகப்படுத்துறதுக்காக வேலையை ஆரம்பித்தாங்க. 40-50% அந்த இடத்த வந்து ஒட்டுமொத்தமாக மக்கள்கிட்டேருந்து, விவசாயிகள்கிட்டேருந்து, லேண்ட் ஓனர்ஸ்கிட்டேருந்து அக்வயர் பண்ண ஆரம்பித்தாங்க. பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணார், வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பரந்தூருக்கு போகிறாரு. பரந்தூருக்கு போனதுக்கப்புறமா தான் உண்மையிலேயே இப்படி ஒரு விமான நிலையம் அங்கே ஒன்று வருது, விமான நிலையம் வர்றது மூலமாக விவசாயிகள் அடிபடுறாங்க, விவசாய நிலங்கள் அடிபடுது அப்படின்னு சொல்லிட்டு பெருவாரியாக வெளியே வந்து ஃப்ளாஷ் ஆகுது. விஜய் அவர்கள் போனதுக்கப்புறமா அங்கே வந்து ரோட் ஷோ போனதுக்கப்புறமா வெளியே வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் தோன்றுனதுக்கப்புறமா தான் தெரிய வருது என்ன விஷயம்னா, ஒட்டுமொத்த திமுகவுடைய கிட்டத்தட்ட கருப்பு பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. நான் தான் சொல்லியிருந்தேன் 2 நாட்களுக்கு முன்னாடி, டாஸ்மாக் துறையில் ஒரு துறையில் மட்டும் ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபா, ஒரு வருஷத்துக்கு 50,000 ஒரு மாதம் சம்பாதிக்கிறதுக்குள்ளேயே கண்ணு தள்ளிடுது. இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடினா யோசிச்சு பாருங்களேன். 50,000 கோடி ரூபா சம்பாரித்து அதில் ஒரு சொற்பமான அமௌண்ட்டு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு சைடு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரந்தூரை சுற்றி கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? தெளிவாக சொல்கிறேன். பலர் வந்து என்னென்னா 8 லட்சத்துலேருந்து 65 லட்சம் ரூபாய்க்கு மாற்றி கைட்லைன் வேல்யூ ஏற்றிட்டாங்க. கைட்லைன் வேல்யூ ஏற்றுறது மூலமாக இவங்க வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒட்டுமொத்த ஸ்டோரியும் அது கிடையாது. ஒட்டுமொத்த ஸ்டோரி என்னென்னா, கிட்டத்தட்ட 5746 ஏக்கர்ஸை வந்து கையகப்படுத்துகிறாங்க. அந்த 5746 ஏக்கர்ஸை தாண்டி சுற்றி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, திமுக முதலைகளும் அவங்க சார்ந்த அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த வந்து லே அவுட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இதை பண்ணதுக்கப்புறமா அதாவது 5746 ஏக்கர்ஸ்க்குள்ள அந்த இடத்தையும் இவங்க தான் வாங்குறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தையும் இவங்க தான் வாங்குறாங்க. வாங்கி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? 2022 ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது 8,00,000 அது 2021 2022 பரந்தூரோடைய ஒரு ஏக்கரோட கைட்லைன் வேல்யூ அரசால் நிர்ணயிக்கப்பட்ட வேல்யூ. அந்த கைட்லைன் வேல்யூலேருந்து கீழே இறங்கி வந்து யாருமே அந்த நிலத்தை விற்க மாட்டாங்க. கைட்லைன் வேல்யூக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா மார்க்கெட் வேல்யூ. ஸோ 8,00,000 இருக்குன்னு வைங்களேன், ஒரு 15 லட்சம் 20 லட்ச ரூபாய்க்கு விற்பாங்க, இல்லை ஒரு 12 லட்சம் 13 லட்ச ரூபாய் விற்பாங்க. அப்போ ஒரு கைட்லைன் வேல்யூ ஒரு ஏக்கரோட 8 லட்ச ரூபானா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த விஓ ஏஓ தாசில்தார் இவங்க எல்லாருமே லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கு அடுத்தது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதுக்கு அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா டிஸ்ட்ரிக்ட் வேல்யூவேஷன் சப் கமிட்டி, அதுக்கு அடுத்தது ஸ்டேட் லெவல் வேல்யூவேஷன் சப் கமிட்டி. கிட்டத்தட்ட இந்த ஒட்டுமொத்த அரசு துறை, அதாவது ஒரு நபர் மட்டும் நினைத்தால் அந்த மாவட்டத்தோட எம்எல்ஏவோ இல்லை அந்த மாவட்டத்தோட அமைச்சரோ இல்லை அங்கே அந்த மாவட்டத்தில் ஒரு தனிநபரோ இல்லை ஒரு நிறுவனம் மட்டும் நினைத்தால் அந்த இடத்தோட கைட்லைன் வேல்யூவை நிர்ணயிக்க முடியாது. 8 லட்சத்துலேருந்து 50 லட்சமோ 60 லட்சமோ ஏற்ற முடியாது. அந்த ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் நம்ம தமிழக அரசாங்கத்துடைய இந்த ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும், இந்த லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, அதை தாண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதை தாண்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல் வேல்யூவேஷன் கமிட்டி, ஸ்டேட் லெவல் வேல்யூவேஷன் கமிட்டி, இவங்க எல்லாருமே நினைத்தால் மட்டும்தான் ஒரு இடத்தோட கைட்லைன் வேல்யூவை 8 லட்சத்துலேருந்து 10 லட்சமோ 15 லட்சமோ இது 20 லட்சமோ மாற்ற முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? 8 லட்சத்துலேருந்து 65 லட்சமாக ஏற்றி விட்டாங்க. கைட்லைன் வேல்யூ ஏற்றியாச்சு. கிட்டத்தட்ட 1,20,00,000 ரூபா வரைக்கும் ஒரு பிளாட், ப்ரீமியம் பிளாட் வரைக்கும் இவங்க விற்றுருக்காங்க. இவங்க வந்து அந்த இடத்த வந்து அரசாங்கத்துக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் சார்பாக புகாரும் அளிக்கப்படுது. கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபாய்க்கான இடத்த 1,20,00,000 ரூபானா யோசிச்சு பாருங்களேன், எத்தனை மடங்கு இவங்க ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதில் எப்படி லாபம் வருது, எப்படி யாருக்கு நஷ்டம் வருதுன்னா வேறு எதுவும் கிடையாது. மொத்தமாக 5,746 ஏக்கர்ஸ் வந்து நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு இந்த ஏர்போர்ட்டை கட்டுறதுக்காக தேவைப்படுது. அப்போ இந்த 5,746 ஏக்கர்ஸையும் நம்ம மக்கள்கிட்டேருந்து வாங்கணும். மக்கள்னால் யார்? லேண்ட் ஓனர்ஸ், விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கணும். அப்போ விவசாயிகள்கிட்டேருந்து லேண்ட் ஓனர்ஸ்கிட்டேருந்து யார் ஏற்கனவே வாங்கிட்டாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை தெரிஞ்சு கெஸ் பண்ணி யார் வாங்கிட்டாங்கன்னா இந்த முதலைகள், திமுக முதலைகள், இந்த கம்பெனி அவங்களோட நிறுவனங்களும் வாங்கிட்டாங்க. வாங்கி கைட்லைன் வேல்யூ 8 லட்சத்துலேருந்து இந்த அரசு நிறுவனங்களை, அரசு இயந்திரங்களை ஒட்டுமொத்தமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 65 லட்ச ரூபா வரைக்கும் இந்த கைட்லைன் வேல்யூ கொண்டு போயிட்டாங்க. கைட்லைன் வேல்யூ கொண்டு போனதுக்கப்புறமா இந்த 5,746 ஏக்கர்ஸையும் அரசாங்கம் இப்போ வாங்கணும்னு வைங்களேன், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவாங்க? அந்த 65 லட்சம் என்ற கைட்லைன் வேல்யூ படி தான் வாங்குவாங்க. இல்லை அவங்க வந்து பார்கெயின் பண்ணும்போது இல்லை வந்து கைட்லைன் வேல்யூ 65 லட்ச ரூபா இருக்குது, நீங்கள் வந்து எங்களுக்கு அதிகமாக பணம் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்களுக்கு நிலத்தை வந்து நாங்கள் வந்து அரசுக்கு கையகப்படுத்துவோம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. இல்லைனா என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குவாங்க. இந்த மாதிரி வந்து அரசு நிலத்தை வந்து இவங்க என்னோட நிலத்தை வந்து இவங்க கையப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கினாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து முடக்கப்படும். ப்ராஜெக்ட் முடக்கப்படாமல் இருக்கிறதுக்காக அந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கு அந்த பணத்தை வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க கேட்குற அமௌண்ட்லேருந்து நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. சரி ஓகே, 65 லேக்ஸுங்கிறது கைட்லைன் வேல்யூ, ஒரு 80 லட்ச ரூபாய் கொடுப்போம், இல்லை ஒரு 70 லட்ச ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுக்குறாங்கன்னு வைங்க. ஒட்டுமொத்த 5,746 ஏக்கர்ஸையும் கையகப்படுத்தணும்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அரசு தரப்புலேருந்து நம்ம தமிழக அரசாங்கம் சார்பாக நம்ம வரி பணம் நம்ம கொடுக்குறோம்ல, வரி பணம் கட்டுறோம்ல, அந்த பணத்தை இந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கு எவ்வளோ ரூபாய்க்கு செட்டில்மெண்ட் பண்ண கணக்கு வந்திருக்கும் தெரியுமா? 3,734 கோடி ரூபா, 3,734 crores. யோசிச்சு பாருங்கள். இது வந்து கைட்லைன் வேல்யூவை ஃபேக்காக ஏற்றி நம்ம தமிழக அரசாங்கத்தால் நம்மளுடைய மக்கள் வரிமானத்துலேருந்து வாங்கப்பட்ட தொகை, கணக்கு காட்டப்பட்ட தொகை. இது ஏற்கனவே இருந்த 8 லட்ச ரூபாய்க்கு இந்த 5,734 ஏக்கர்ஸையும் வாங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன், எவ்வளோ ரூபா ஆயிருக்கும் தெரியுமா? வெறும் 450 கோடி ரூபா தான். வெறும் 450 கோடி ரூபா தான் செலவாகும். எதுக்கு? அந்த 5,734 ஏக்கர்ஸையும் நம்ம இந்த ஏர்போர்ட்டை, பரந்தூர் ஏர்போர்ட்டை கட்டுறதுக்காக வாங்கியிருந்தாங்கன்னா வெறும் 450 கோடி ரூபா தான் செலவாகும். இந்த 450 கோடியை 3,700 கோடி அளவுக்கு ஏற்றி விட்டுருக்காங்களே, இது யாருக்கு லாபம்? திமுக குடும்பத்துக்கும் அந்த இடத்த வாங்கி போட்ட திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கும் இன்னைக்கு ப்ரெஷர் ஏறி சட்டசபையில் சண்டை போடுறாங்கல்ல, அடிக்கிற அளவுக்கு வராங்கல்ல, ப்ரெஷர் ஏறி முத்தி போய் வயசானாலும் போய் அடிக்க போகிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் லாபம். யாருக்கு நஷ்டம் தெரியுமா? எவ்வளோ ரூபா யாருக்கு நஷ்டம் தெரியுமா? கிட்டத்தட்ட 3,746 கோடி ரூபாயிலேருந்து அந்த 450 கோடி ரூபா அந்த ஒரிஜினல் வேல்யூவை கம்மி பண்ணுங்களேன், எவ்வளோ ரூபா வரும் தெரியுமா? 3,284 கோடி ரூபா. 3,284 கோடி ரூபா மக்கள் பணம், நம்மளோட வரி பணம் யாரோட பாக்கெட்டில் போய் லாபமாக போய் சேரும் தெரியுமா? இன்னைக்கு ப்ரெஷரில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர்களே அடிக்க பாய்ந்தாங்களே, ப்ரெஷர் ஏறி போய் ஓடினாரே,
அது மாதிரிப்பட்ட எம்எல்ஏக்களுக்கும் திமுக குடும்பத்துக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் அவங்களுக்கு தான் அந்த 3284 கோடி ரூபா லாபம். இடத்தையும் கொடுத்த மாதிரி ஆச்சு. அதாவது அந்த 5746 ஏக்கர்ஸில் அவங்களும் இடம் வச்சுருக்காங்க. அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை சுற்றி அந்த 5746 ஏக்கர்ஸை சுற்றி அங்கேயும் இடத்த வாங்கி போட்டிருக்காங்க. அப்போ ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா அந்த இடத்த கையகப்படுத்தும் போது அதுலேயும் லாபம். ஏர்போர்ட் வரும்போது சுற்றி இருக்கிற இடத்த 8 லட்ச ரூபாய்க்கு உள்ள இடத்த கெய்ட்லைன் வேலி ஏற்றி விட்டு சுற்றி இருக்க இடத்தையும் அவங்க லைக் ஒரு லோ ரேட்டில் வந்து அவங்க வாங்கிட்டாங்க. அப்போ அந்த இடத்தோட வேல்யூ ஏறும்போது பக்கத்தில் வந்து ஷாப்பிங் மால் கட்டலாம், பக்கத்தில் பெரிய பெரிய லைக் வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், பெரிய பெரிய லைக் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸை கட்டலாம், என்னென்னமோ கட்டலாம். அப்போ இதெல்லாம் யாருக்கு லாபம்? இதோட இடம் வேல்யூ ஏறும்போது விவசாயிகளுக்கு லாபமா, இல்லை திமுக மந்திரிகளுக்கும் திமுக குடும்பத்துக்கும் லாபமா, இல்லை அவங்களோட நிறுவனங்களுக்கு லாபமா? அவங்களுக்கு தான் லாபம், நம்ம மக்களுக்கு தான் நஷ்டம். இப்பேற்பட்ட ப்ராஜெக்டை இந்த 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 பொருளாதாரத்தில் கை வைத்த ஒரே காரணத்தினால தான் ப்ரெஷர் தாங்க முடியல. சுகர், ப்ரெஷர், பிபி எல்லாம் ஏறிடுச்சு. ஓடி வந்து அடிக்க பாய்ஞ்சிட்டாங்க. G2 என்ற நிறுவனத்தோட பேரை இன்றைக்கி உபயோகப்படுத்தின உடனே, பயன்படுத்தின உடனே நேற்றுலேருந்து பாருங்களேன், எல்லாருமே திமுகவும் சரி, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதுக்கே ஒரு கட்சி ஆரம்பித்து ஒருத்தங்க நடத்திட்டு இருக்காங்களே, 16 ஆண்டுகளாக நல்லபடியாக அந்த கட்சி வந்துட்டு இருந்துச்சு. திமுகவுக்காக முட்டு கொடுக்குறதுக்காகவே இந்த நாம் தமிழர் கட்சி நேற்றுக்கெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அரசு இயந்திரத்தை இவங்க வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த பத்திரப்பதிவு எல்லாம் முடிஞ்சிருச்சு. 5736 ஏக்கர்ஸோடைய கிட்டத்தட்ட 90% பத்திரப்பதிவு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் அந்த அரசு நிலத்தை என்ன பண்ணுவாங்க? இப்போ என்ன ப்ராஜெக்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அதில் சிப்காட்டை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு நாசகரமான திட்டத்தை இந்த டிவிக்கு அரசாங்கம் பண்ணியிருக்கு பாருங்களேன். ஆனால் அந்த இடத்துல கருப்பு பணத்தை முதலீடு பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, திமுக முதலீடுலாம் உள்ளதாக இருக்காங்க. இந்த விஷயத்தை பிரேக் பண்ண மாட்டாங்க, இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. 450 கோடி ரூபாயா 3734 கோடி ரூபா இந்த கணக்கை சொல்ல மாட்டாங்க, கெய்ட்லைன் வேல்யூ கணக்கை சொல்ல மாட்டாங்க. இந்த திமுக பண்ண எந்த தவறையும் செய்ய மாட்டாங்க. இத்தனாயிரம் கோடி ரூபா இன்வால்வ் ஆகினதை ஒருத்தர் கேன்சல் பண்ணியிருக்காங்களே, விவசாய நிலத்தை காப்பாற்றிருக்காங்களே, இன்றைக்கி விவசாயிகள் இன்றைக்கி கொண்டாடுறாங்க. பரந்தூர் அந்த ஒட்டுமொத்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த 13 கிராமங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 13 கிராமத்து மக்களும் கொண்டாடுறாங்க. யாரை? இந்த டிவிக்கு அரசாங்கத்தை. நான் வந்து இந்த வளர்ச்சிக்கு தடையானவன், இந்த வளர்ச்சிக்கு வந்து டிவிக்கு அரசாங்கம் தடையானது அப்படின்லாம் அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு தெரில. ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, மாற்று இடத்த நாங்கள் தேர்வு செஞ்சு கொடுக்குறோம். இதை தாண்டி விவசாய நிலங்கள் இங்கே இருக்குது, மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ மாற்று இடங்களை நாங்கள் தேர்வு செஞ்சு கொடுக்குறோம். காரணம் என்னென்னா, இது விவசாய நிலங்களை தாண்டி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறத தாண்டி திமுகவுடைய பணம் இத்தனாயிரம் கோடி ரூபா இன்வால்வ் ஆகிருக்கு, கருப்பு பணம் இன்வால்வ் ஆகிருக்கு. அதை காப்பாற்றுறதுக்காக தான், அவங்களுக்காக கிடையாது, விவசாயிகளுக்காக கிடையாது, மக்களுக்காக கிடையாது, நாட்டுக்காக கிடையாது. அவங்க பணம் போச்சு. காரணம் என்னென்னா, 65 லட்ச ரூபா வேல்யூ இருந்தானே, இனி 8 லட்ச ரூபா வேல்யூ இருந்தானே விவசாயம் தான். அதில் என்ன பண்ண முடியும்? விவசாயம் தான் இனி பண்ண முடியும். கையிலையும் கட்டிட்டு மம்மட்டியும் தூக்கிட்டு விவசாயம் பண்ண போக வேண்டியதான். இந்த காரணத்தினால தான் நேற்றுலேருந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக பேச்சாளர்களும் அவங்களும் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து கதறிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா, என்னோட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்பேற்பட்ட விஷயத்தை செஞ்ச, இப்பேற்பட்ட மக்கள் பணம் விரயம் ஆகப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவினை எடுத்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கும் இந்த தமிழக அரசாங்கத்துக்கும் மிக்க நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகள் சார்பாகவும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ப்ரெஷர் ஏறி திமுக உளுந்த மறுப்புகள் லைக் வந்து கதறிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான், மாற்று இடம் கண்டெடுக்கப்பட்டு நம்ம விமான நிலையம், அதாவது டெர்மினல் 5ன்னு சொல்லிட்டு நம்ம சென்னை ஏர்போர்ட்டை வந்து விரிவாக்கம் பண்ண போகிறாங்களா, 5வது தளத்தை வந்து உருவாக்க போகிறாங்களா, அதுவும் சரி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகரமான ஒரு திட்டம் தான். அதே தாண்டி என்னென்னா, பரந்தூர் ஏர்போர்ட் இல்லாமல் மாற்று இடம் கண்டெடுக்கப்பட்டு மக்களுக்கான, நம்ம தமிழ்நாட்டுக்கான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, சட்டமன்றத்தில் நம்ம இத்தனை நாட்கள் பார்த்துட்ருக்கோம், பெருவாரியாக திமுக வந்து அவங்களோட விஷயத்தை பேசும்போது, அதாவது எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, டிவிக்கு வந்து திமுகவை ட்ரிகர் பண்ணி அதில் ஒரு சண்டையை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலாக வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்தில் அவங்க என்னென்ன தவறு செஞ்சாங்களோ அந்த தவறை சுட்டி காட்டினா மட்டும்தான், வெளியே சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை நம்மளால் ரன் பண்ண முடியும். காரணம் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு 12 லட்சம் கோடி ரூபா கடன்பா. அந்த கடன் நம்ம வெளியே சொல்லலைன்னு வைங்களேன், மக்களுக்கு நமக்கு எவ்வளோ கடன் இருக்குதுன்னு தெரியலைன்னு வைங்களேன், எதனால் இந்த கடன் வந்துச்சுன்னு தெரியலைன்னு வைங்களேன், கடைசியில் யாரை கொஸ்டின் பண்ணுவா? விஜய் அவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன், 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னார், எல்லாருக்குமே 1000 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தார். எல்லா விவசாயிகளுடைய கடன், எல்லா மக்களுடைய லைக் வந்து நகை கடன், எல்லா மக்களுடைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய கல்வி கடன்,
எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னார். ஏன் தள்ளுபடி பண்ணல? மக்களுக்கு அவங்களுடைய கடன் சுமை தெரிஞ்சால் மட்டும்தான். எதனால் இந்த கடன் சுமை தெரிஞ்சால் மட்டும்தான். இந்த கடன் சுமை வர்றது அளவுக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் 50 லட்சம் ரூபாய்க்கான ப்ராஜெக்டை 1 கோடி ரூபாய் வேல்யூவேஷன் போட்டு இந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்தாங்க. 1000 கோடிக்கான ப்ராஜெக்டை 2000 கோடி ரூபாய்க்கு எவாலுவேஷன் போட்டு மக்கள் பணம் 1000 கோடி ரூபாய் விரயம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வெறும் 450 கோடி ரூபாய்க்கு அவங்களால அந்த இடத்த அக்யூர் பண்ணியிருக்கலாம், லைக் வந்து கையகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் 450 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்டை 3700 கோடி ரூபா அளவுக்கு ஏற்றி விட்டு மக்கள் பணம் கிட்டத்தட்ட 3200 கோடி ரூபாவை இங்கே பாருங்க வந்து இவங்க வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி மக்கள்கிட்ட வெளியே சொல்லும்போது தான், சட்டமன்றத்தில் அது வந்து வெளியிடும்போது தான் மக்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ 12 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கா, 12 லட்சம் கோடி ரூபா இந்த அளவுக்கு கடன் வந்தது காரணம் இவங்க இத்தனை ஆயிரம் கோடி ரூபா கடன் வாங்கி மக்கள் பணத்தில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை கட்டுறோம் இதை கட்டுறோம்னு சொல்லி இதில் விரயம் பண்ணி இதிலேருந்து சம்பாதிச்ச காசு மூலமாக தான் நம்மளுக்கு இவ்வளோ இத்தனாயிரம் கோடி ரூபா கடன் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இந்த 6 சிலிண்டருக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறோம், தள்ளுபடி பண்ணுறதுல 1 லட்ச ரூபாயில் 70,000 வரைக்கும் தள்ளுபடி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மக்கள் ஏற்றுப்பாங்க. இதில் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணுற மூலமாகவோ அவங்கள வந்து நோண்டுற மூலமாகவோ இல்லை லைக் வந்து அதை பற்றி எதுவும் சொல்லலைன்னா இது வந்து மிகப்பெரிய பேக்ஃபயர் யாருக்கு போய் மாறும்னா டிவிக்கு அரசாங்கத்துக்கு போய் மாறும். ஒவ்வொரு விஷயமா பார்ட்டி ஃபண்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட மிகப்பெரிய நிறுவனமாக சொல்லப்படுற G2 இருந்தாலும் சரி, தாண்டி அவங்க செஞ்ச ஒவ்வொரு ஊழல்கள் ஒவ்வொரு துறையிலையும், ஏன் பிரிகேடுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க, இந்த அறப்போர் இயக்கம் இதுக்கு முன்னாடி பிரிகேடு என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலத்தில் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் வந்து குடியிருப்பு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டை பிரிகேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அது ஒட்டுமொத்தமாக அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணி இன்றைக்கி வந்து ரிவர்க் பண்ணி விட்டாங்க. அப்போ ஏற்பட்ட ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுற அளவுக்கு அதை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தின் டைரக்ஷன் வாங்கி தமிழக அரசாங்கத்துலேருந்து இன்றைக்கி கேன்சல் செய்யப்படுற அளவுக்கு கொண்டு போனது யாருன்னா இந்த அறப்போர் இயக்கம். இதே அறப்போர் இயக்கம் தான் கரெக்டாக 10 நாட்களுக்கு முன்னாடி இதே ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலையில் 8 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதை வெளியே கொண்டு வந்து அந்த ஊழல் அவர் பண்ணல, அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு திமுக சார்பாக முட்டு கொடுக்கறதுக்காக நாம் தமிழர் கட்சியிலேருந்து பேசினாங்க. கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள்லாம் பேசினார். இப்போ ஏற்பட்ட ஒவ்வொரு ஊழல்களையும் வெளிக்கொண்டு வரும்போது அந்த ஊழல்களை பற்றி பேசாமல் அந்த திமுக அரசாங்கம் இதுக்கு முன்னாடி என்னென்ன தவறுகளை பண்ணியிருக்காங்க, மக்கள் பண்ணதை எவ்வளோ ரூபாய் விரயம் பண்ணியிருக்காங்க, அது எதையும் பேசாமல் இங்கே பாருங்கள் திமுகவை ட்ரிகர் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் திமுக அவங்கெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் யாரெல்லாம் எப்பேற்பட்ட லெகசி கொண்டவங்க. நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காலாடி இந்த ரமேஷ் வந்து அவர் எதிர்கட்சி தலைவர்கிட்ட போய் நீ எந்திரிச்சு நின்று வணக்கம் வைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல ஆளுங்கட்சியை உட்காந்துருந்தாங்கன்னு வைங்களேன், என்ன பேசியிருப்பாங்க தெரியுமா? பரந்தூர் ஏற்பட்டு கேன்சல் பண்ணது நல்லது தான். ஏன் தெரியுமா? விவசாயம் நல்லா அங்கே இருக்குது, நாங்கள் விவசாயிகளுக்கான கட்சி, மக்களுக்கான கட்சி, மண்ணுக்கான கட்சி. இந்த ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் ஏன் வெளிக்கொண்டு வருவோம் தெரியுமா? திமுக பண்ண விஷயம் ஊழல்களை வெளி சொன்னால் மட்டும்தான் நம்மளோட பொருளாதாரம் எப்படி இருக்குது மக்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் எங்களால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஸ்கீமையும் கொண்டு வர முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டி இருப்பாங்க. ஸோ மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுவாங்க. இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அந்த நரேட்டிவ் வேறு ஒன்றும் கிடையாது. டிவிக்கு டிஎம்கேவை ட்ரிகர் பண்ணுறாங்க. தொடர்ந்து ட்ரிகர் பண்ணி மக்கள் பிரச்சனையை பேசவே மாட்டேங்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை பேசாமல் ட்ரிகர் பண்ணி சண்டையை தான் மூட்டுறாங்களே தவிர மக்கள் பிரச்சனையை பேசி தீர்வு கொண்டு வர அளவுக்கு எந்த விவாதங்களையும் எடுத்து வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான், சட்டசபையில் பேசினா மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து பேசுவோம். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.